மாடு மட்டும் எங்க தனியா கலந்துக்கிட்டு போகுது? ஏ பா அங்க பா. ஒன்னும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. எந்த ஆளையும் போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? 4-5 மணிக்கெல்லாம் பாலை கறந்து வேற தர சொல்லி இருக்க அந்த பொம்பளை. பாலை கறந்து கொண்டு போய் வேற கொடுக்கணும். இந்த சங்க எந்தால போனான்? சரி, அவனை போய் ஒரு 8 போய் பார்ப்போம். இன்னே உட்கார்ந்துருந்தாலும் வேலை ஓடாது. மாடோட மாடா சேர்ந்து ஐக்கியம் ஆயிட்டான் போல இருக்கு. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மாடு கிட்ட பாட்டு கச்சேரி வச்சுக்கிட்டு இருக்கான். உன் பாத போகும் பாத நானும் போக வந்தேனே, உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிலடாச்சு. என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னால, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே. ஏலே சங்கர், என்னல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? மாடு கிட்ட என்னலே பாட்டு கச்சேரி வச்சுக்கிட்டு இருக்க? பாரு, பின்னால ஒரு மாடு உன்னை உதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. பாசு, நம்மள இன்னையில இருந்து பால் கறந்து தர சொல்லி இருக்கந்தம்மா. பாலை கறக்கணும்னா மாடை படிய வைக்கணும். அதுக்குதான் நம்ம ராமராஜனை பாடின பாட்டை போட்டு அதுக்கிட்ட 4 பிட்டை போட்டு பால் கறக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் மாடை பாட்டு படிய வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் மாட்டுட்ட இருந்து எப்படி பாலை கறக்கேன்னு பாருங்க. அட மாங்கொட்டை பயல, அது கால மாடுல, அதுகிட்ட போய் நீ என்னத்த பாலை கறப்ப? அட என்ன பாஸ் சொல்றீங்க? அது காள மாடா? இவ்வளவு நேரமா அது பசு மாடுன்னு நினைச்சிட்டுல அதுகிட்ட போய் செண்பகமே செண்பகமேன்னு பாடிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை, பாலை கறக்குறேன்னு எதையும் பிடிச்சி இழுக்கல. இல்லைன்னா மூஞ்சி முகரையெல்லாம் உனக்கு பேர்த்திருக்கும் அது. சரி பாசு, இப்ப எப்படி பாலை கறக்குது? அதான் இப்ப நாம தானே மாடு மேய்க்கும். கொஞ்சம் கொஞ்சம் பழகிருச்சுல, லேசா அப்படியே தடவி கொடுத்து பாலை கறந்து பார்ப்போம். பாசு, நீங்க உங்க கைவண்ணத்தை காட்டி பாலை கறங்க. அதுக்கப்புறமா நானும் ட்ரை பண்றேன். சரி, அந்த வாளியை கொண்டா. நீ போயிட்டு இந்த ஆடெல்லாம் எங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்து அதை பத்திட்டு வா. நான் அதுக்குள்ள பாலெல்லாம் கறந்து வைக்கேன். சரி பாசு. ஆமா லட்சுமி, 5 மணி ஆனாலும் என்னமோ 2 மணி 3 மணி ஆனங்க வெயில் அடிச்சுட்டே கிடக்கு. ஏன் தான் இப்படி வெயில் அடிக்கா தெரியல. ஆமாக்கா, நியூஸ்ல அங்க மழை பெய்யுது இங்க மழை பெய்யுதுங்காத. இங்க மழை பெய்யறதுக்கான அறிகுறி கூட ஒண்ணும் கிடையாது பாருங்க. ஆமா, நேத்து முந்தானத்த நியூஸ்ல பார்த்தேன். சென்னையில எல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லி போட்டிருந்தான். அங்கெல்லாம் என்னத்துக்கு மழைங்க? இங்க ஊருகாடுகள்ல கொஞ்சம் பெஞ்சாலாவது செடி கொடி மரன்னு விவசாயம் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அங்க பெஞ்சு என்னத்துக்கு? சக்கடையாதான் ஓடுது. இங்க பெஞ்சாலும் பிரயோஜனம், அங்க பெஞ்சு என்னத்துக்கு? இந்த வரண பகவானுக்கும் மனசாட்சியே இல்ல பத்தியலக்க. ஆமா, ராத்திரி வெக்க தூங்க ஆவல. நானும் வெளியே தான் வந்து படுத்துக்கிடியே. உங்க வீட்டுலதான் ஏசி இருக்கும்லக்க? ஏசி எனக்கும் ஒத்து வராது, என் மோளுக்கும் ஒத்து வராது. அதுக்குன்னு பொட்ட பிள்ளையே வெளியே போட முடியுமா? உள்ள கடலான்னு ஏசியை போட்டு நீ படுன்னு கொஞ்ச நேரம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு படுன்னு சொல்லிட்டு அவளை உள்ளதுக்கு போட்டு நான் வெளியே வந்து படுத்துக்கிடியது. நாட்டு நடப்ப நினைச்சா பயமா இருக்கு. வேற எங்க சுதந்திரமா நம்ம வீட்லயே முன்னாடியெல்லாம் வெளியே வந்து படுப்போம், முத்தத்துல கிடப்போம், தெருவுல கிடப்போம். முன்னாடியெல்லாம் பயமா இருக்காது, இப்பெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தினமும் நியூஸ பார்க்க அவளை. ஆமாக்கா, அது என்னமோ சரிதான். நம்ம தான் பத்திரமா இருந்துக்கிட்டோம்னா பிள்ளைகளையும் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டோம்னா அது சரிதான்க்கா. நீங்க உள்ளே போடுங்க. நீங்களும் முடிஞ்சா உள்ளே படுங்க ஏசியை போட்டுட்டு. வெளியெல்லாம் கிடக்காதீங்க. நாங்களும் இப்ப வெளியே கிடக்கதில்ல. வீட்டுக்காரர் இருக்காருன்னு முன்னாடி அவ்வளோ 2 பெட்ரூம்ல படுத்தாலும் நான் அவர்கிட்ட வெளியே வந்து படுப்பேன். கொசு கடி அதிகமா இருக்குன்னு இப்ப நானும் உள்ள போயிடுறது. உள்ளவே படுத்துக்கிடுவேன். எனக்கு முத்தத்துல படுக்கவே பயமாதாங்க இருக்கு. திடீர்னு இடையில ஏதாவது சவுண்ட் கிடைச்சு வைங்களேன், எவனை திருட்டு கல்ல பயவே எவனை உள்ள வந்துட்டானு சொல்லி கொஞ்சம் நானும் பயந்துடுச்சு. இப்பெல்லாம் உள்ள ஓடி எறியது. இனிமே வெளியே கிடக்கப்படாதுன்னு. கழுத்துல கிடக்க செயின் இனோட அக்கதுக்கு எவனும் வந்துடக்கூடாது பத்தியில. அதுக்கு பயந்தே உள்ள ஓடி எறியது. தங்க விலை ஏற பார்த்தா எல்லாவனும் கழுத்துல கிடக்கதான் அத்துட்டு போறதுக்கு தான் அனுப்பானு எவனை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கு. ஆமா சரசு, கவனமா இருந்துக்கிட்டேன். நானும் கவரிங் செயின் தான் போட்டிருக்கேன். தங்க செயின் எல்லாம் போடவே இல்லையே. கவரிங் தான், அதான் உள்ளதான் போட்டிருக்கேன். என்ன தோட்ட கடவுளுக்கு நம்ம போக வேண்டி இருக்கா? எவனாவது அத்துட்டு போயிடக்கூடாதுன்னு பயந்து நான் எல்லாத்தையும் கலத்தி தான் போட்டு வச்சிருக்கேன். பிள்ளைகளுக்குமே காலேஜுக்கு போட்டு விட பயமா இருக்கு. முன்னாடி எல்லாம் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல பிள்ளைகள் போட்டாதான் உண்டு. போற வீட்டுல பிள்ளைகள் எப்படி இருக்கா என்னமோன்னு போட்டு விடணும்னு நினைப்பேன். இப்பெல்லாம் அப்படி நினைக்கிறது கிடையாது. காய்ச்சி வைங்களா, சும்மா ஏதாவது செயின் எடுத்து போடுங்க. கடையில வாங்கினா 5 ரூபா 10 ரூபாய்க்கு செயின் வாங்கி ஏதாவது போடுங்களான்னு எரியுது. ஆமா, என் முக இந்த சில்வர்ல என்னமோ இந்த செயின் கணக்கா இருக்கும்ல, அந்த மாதிரி கடையில வாங்கி அப்படிதான் போட்டுக்கிடுவா. நானும் கொடுக்க மாட்டேன். காத்துல கம்மல் தான் சொறைய அப்பப்ப தொலைச்சிடுறா. நாளைக்கு வேற பீடி கடைக்கு போக வேண்டியிருக்கு. போகும்போது தான் அவளுக்கு ஒரு கம்மல் வாங்கி வந்து கொடுக்கணும்.
அதான் நீ வேப்பம்பழத்தை பிசுக்காம பீடி கட்ட தூக்கிட்டு வந்தியா? ஆமாக்க, நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கலன்னா அவ்வளவுதான், பீடி கடைக்காரன் சத்தம் போட்டு விடுவான். ஒரு 100 தூள் எடுத்துட்டு வந்தா இப்பெல்லாம் சுத்தவே முடிய மாட்டேங்குது. முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சுத்துவேன், 200 தூள் மேல சுத்திடுவேன், ஒரு 1000 பீடியாவது கொண்டு போயிருவேன். இப்பெல்லாம் ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. அடிக்க வெயிலுக்கு இலகுலாம் உடனே காஞ்சி மொறு மொறுன்னு ஆகி போயிடும். பத்திரமாச்சியா? ஆமா ஆமா, இலை எங்க அந்த டிக்கிக்கு கீழே தான் வச்சிருக்கேன், அது பத்திரமா தான் இருக்கு. கொஞ்சம் பீடி கட்டு கொஞ்சம் காயதான் செய்யணும், கொஞ்சம் பதமா குளிர்ச்சியா தெரியுது, அதனாலதான் கொஞ்சம் காயிட்டு இருந்து அப்படியே போட்டு வச்சிருக்கேன். வேற பூசண கிசன பூத்து போச்சுன்னு வைங்க, அவளத்தையும் உருவி போட்டு விடுவான். அப்புறம் அவ்வளோ வர பாப்பாளுவே நமக்கு தான் கேவலம். அது சரி. ஏன் லட்சுமி, நீ இப்ப பீடி சுத்துறது இல்ல, முன்னாடிலாம் சுத்துவல்ல? ஆமாக்கா, முன்னாடி சுத்துவேன். அதுக்கப்புறம் நமக்கு நேரமும் சரியா கிடைக்க மாட்டேங்குது, தோட்டத்துக்கு போக வேண்டிய வேலை கிடக்கு பத்தியில. வேற வாங்கி போட்டுட்டு கொண்டு போய் நேரத்துக்கு குடுக்கலன்னா வேற பீடி கடைக்காரன் சத்தம் போட்டா. அப்புறம் 100 தூள் 200 தூள்னு குறைய ஆரம்பிச்சிச்சு, இலை குறைய ஆரம்பிச்சிட்டு, இலை தூளுன்னு குறைஞ்சிட்டு அதை காசுக்கு வாங்கி வாங்கி போட்டு எங்க நமக்கு கட்டுப்படி ஆகும்? அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி வேற விட்டுட்டேன். ஆமா, நான் தோட்டத்துக்கு அவ்வளவு போகலன்னு தான் நான் என் பாட்டுக்கு பீடி சுத்திட்டு அடக்கேன். எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டாலும் நான் போறது கிடையாது. வெயிலுக்குள்ள போய் நம்மளாலலாம் சமாளிக்க முடியாதம்மா. நமக்கு இந்த வீட்டில் உள்ள வேலையே பார்க்க சரியா இருக்கு, வேற இங்க போய் தோட்டக்காடு வேலையும் நம்ம பார்க்க, அதை அவரு பார்க்கட்டும். இன்னும் தீபாவளிக்கு துணி வேற வந்து கிடக்கு, இனிமே அதை வேற தைக்கணும். கோயில் கூட வேற வருது, துணி எல்லாம் எடுத்து இனிமே கொண்டு வந்து அவ்வளோ வர ஒன்னாதான் கொண்டு வந்து தருவாளுவேன். சும்மா கிடக்கும் போதெல்லாம் எவ்வளோ கொண்டு வந்து தரமுண்டா. ஏதாவது விசேஷம் வரும்போது தான் மொத்த பேரை வந்து இறங்கிடுவாளுவ துணி கடையில். தச்சுதாங்கன்னு உயிர் எடுப்பாளுவேன். அதனால பீடி கடைக்கு போயிட்டு ஒரு 200 தூள் போல எடுத்துட்டு வந்துடணும். பத்திராளியக்கா பால் கறக்க போனோம், பீல போனையா? இப்ப அதுக்கெல்லாம் தான் ஆளு போட்டாச்சுல்ல, பாலையும் கறந்து தந்துடுறேன்னு இருக்கானுவ. அப்படியே சொசைட்டியும் தோட்டத்துல இருந்தாங்கன்னா பக்கம் தானே, அப்படியே சொசைட்டிலையும் பாலை கொடுத்துட்டு அவன் மாட்டெல்லாம் பத்திட்டு வந்து அடைச்சு போடுங்கன்னு இருக்கேன்னு, அதனால சரின்னு இருக்கானுவேன். இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மேல ரொம்ப நம்பிக்கைக்கு, எனக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது அவன் மேல. ஆமா, அவங்கள நம்பி பாலை கறந்து கொடுக்க சொல்லியிருக்கீல, ஒழுங்கா கறந்து கொடுப்பானுங்கள. அவங்களுக்கு இது ஒரு டெஸ்டிங் மாதிரி தான். ஒழுங்கா நம்ம எப்படியும் கறந்து எப்பயும் கொடுக்க மாதிரி பால் எத்தனை லிட்டர் நம்ம இப்போ கொடுப்பேன், 50 லிட்டருக்கானும் கொடுப்பேன். அதே மாதிரி கறந்து கொடுக்கானுவலான்னு பார்க்கணும். இல்லை அதுக்கும் கம்மியாக தான் கொடுக்கானுவேன், ஏதோ இது சரிப்பட்டு வரலன்னா அதுக்கப்புறம் அவங்களையும் வெளியே பற்றி விட்டுற வேண்டியது தான். அது எப்படிக்கா, மாடு அவங்க சொல்லி வச்சு கேட்கணும்ல, கேட்டால் தானே கறக்க விடும், வேற கம்மியாக தானே கறக்கும், வேற அதுவும் பார்க்கணும்ல. அவனு தானே சரசு மேய்க்கானுவேன், அவனு கைக்கு வந்தப்புறம் தான் நான் கறக்க சொல்லியிருக்கேன். இத்தனை நாள்ல இன்னும் பழகாமலாம் இருப்பானுவேன் ஆடு கூட மாடு கூட. எனக்கு என்னமோ சரியா படல, பாத்துக்கங்க. எப்படியும் ஆடு மாடுகளை உங்க கைக்குள்ள நீங்க வச்சுக்கிறது நல்லது, கறக்கிற நேரத்துக்காவது. நீங்க தான் எந்த வேலையும் மாற்ற வராம செய்வீங்கள, வேற அவங்கள நம்பி கொடுத்துட்டு இருக்கதும் சரியா படல எனக்கு, பாத்துக்கிடுங்க. ஆமா ஆமா, இப்போ அவனு எவ்வளவு கறந்து கொடுக்கானு வேணா அட்டையில எழுதி தானே கொடுத்து விடுவான் சொசைட்டிக்காரன், இத்தனை லிட்டர் பால் இத்தனை இதுன்னு. அதனால சரி என்னதான் கணக்கு வருதுன்னு பார்க்கணும்னு இருக்கேன். இப்போதைக்கு நாங்க பத்துக்கடியேன்னு எல்லாம் மாட்டு தொழுவத்தெல்லாம் காலையிலே சுத்தம் எல்லாம் பண்ணி சாணி கிணியெல்லாம் அள்ளி உரக்குழியில போட்டுட்டு நல்லா சுத்த பத்தமாக தான் வச்சிருக்கானுவேன். சாம்பிராணி எல்லாம் அவங்களே போட்டு சரட்டை கட்டெல்லாம் கிடக்கும்ல, கொளுத்தி போட்டு எக்க சாம்பிராணியை மட்டும் தாங்க போச்சு விட்டுறியன்ட்டு நல்லா சாம்பிராணி எல்லாம் கடையில போட்டுறானுவேன். வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் ஆகுது. பரவாயில்லையே. ஆமா, அதுலலாம் ஒரு குறையும் கிடையாது. அதை நம்பிதான் பாலை கறந்து சொசைட்டியில கொடுக்க சொல்லியிருக்கேன், பார்ப்போம். பாஸ், என்ன பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீரு? பார்த்தா தெரியல, பால்ல தண்ணி கலந்துகிட்டு இருக்கோம்ல. பாஸ், இது உங்களுக்கே நியாயமா பாஸ்? ஏண்டா ஏன் அப்படி சொல்ற? பால்ல யாராவது இப்படி தண்ணி கலப்பாங்களா பாஸ்? முதலாளி அம்மாக்கு தெரிஞ்ச ஏதாவது கோவப்பட போறாங்க. டேய், காலங்காலமா பால் வியாபாரத்துல இப்பதான்டா தண்ணி கலந்து தாண்டா கொடுப்பாங்க சொசைட்டிக்கு. நீ என்னடா உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நேரம் சும்மா இரு. எல்லாம் காரியத்தோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாஸ், எனக்கு என்னமோ இது சரியா படல. டேய், எல்லாம் எனக்கு தெரியும்டா, சும்மா இரு. போய் சைக்கிள் எடுத்து ரெடி பண்ணு, சீக்கிரமா பாலை கொண்டு போகணும். சரி பாஸ். ஏன் நம்ம பாஸுக்கு இப்படி புத்தி போகுதுன்னு தெரியலையே. பாலை கறந்து சொசைட்டிக்கு பாலை ரெடி பண்ணியாச்சு. யார் பண்ணி புதுசா இருக்க? பாலுக்கு என்ன கொண்டு வந்து இங்க இருக்கிற? பத்திராளின்றவங்க உங்களுக்கு எப்பயும் சொசைட்டி பால் கொடுப்பாங்க பாருங்க, அவங்கதான். இந்த காடு இலை உங்க காடு தந்தனே இங்க இருக்கு பாஸ், கால் சடக்குல தான் வச்சிருக்கேன். எடுலே, வேற கேட்காருல அந்த ஆளு, காடை கொடுத்தாதானே தருவான். இங்க பத்திராளிக்காக கொடுக்க வந்திருக்கியலோ? ஆமாய்யா, இந்தாங்க காடு. சரி, ஆளு புதுசா இருக்கேன்னு பார்த்தேன். அருமுகண்ணே, இந்த பாலுக்கு அணையும் ஊத்திருங்க. சரிண்ணே. நீங்க புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியலோ? ஆமா ஐயா.
சரி சரி நல்லதுதான் நல்லதுதான். இனிமே அப்ப நீங்க தான் பால் கொண்டு வருவீங்க என்ன? ஆமா. தொணன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரமா பாலை ஊத்திட்டு தாங்க கேன நாங்க போட்டோம். ஏய் அவசரம் கொடுக்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. என்ன பாஸ் அவன் தோண்டி ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நம்ம வாயில இருந்து என்னத்தையாவது உளறிட்டோன்னா என்ன பாஸ் பண்றது? அதனாலதான் சொல்றேன். அதுவும் சரிதான். சரிப்பா, புதுசா ஆளுவ பால் ஊத்த வரும்போது பேசி பழக்கம் மாறுறதுதான். அதுக்காக என்னப்பா அந்த பையன் இப்படி கோவப்படுறான்? மன்னிச்சுக்கிடுங்கண்ணே சின்ன பையன் தெரியாம பேசிட்டான். நீங்க பாலை பொறுமையா ஊத்திட்டு தாங்க கேன. சரிப்பா, காடை கொண்டா நான் எழுதி தரேன். இந்தாங்கண்ணே. ஏய் ஏன்டி இப்படி பண்ணுன? வலிக்குதுடி. அது ஒண்ணும் இல்ல கோப்பல, ரொம்ப சந்தோஷத்துல இருந்தனா அதான் இது கனவா நினைவான்னு குறுந்தாடி இழுத்து பார்த்தேன். உன் மூஞ்சி, நீ கனவுல இருக்கியா நினைவுல இருக்கியான்னு உன்னைய கிள்ளி பாத்துக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் குறுந்தாடியை பிடிச்சி இழுத்த? வலிக்குதுடி எருமை. சாரி கோப்பல, நான் சும்மா விளையாட்டுக்கு தானே இப்படி பிடிச்சு இழுத்தேன். ஏன் எருமை மறுபடியும் இப்படி பிடிச்சி இழுத்தனா கையை உடச்சு விடுவாமா. சாரி கோப்பல. சரி இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சரி லீவு போட்டுட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கல்ல, என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஒன்னும் பிளான் பண்ணல போ. ஏங்க இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்லாம சொல்லிட்டேன். ஏது மூஞ்சி எப்படி வச்சிருக்கிறதா? அது ஆல்ரெடி கேவலமா தான் இருக்கு, நான் அதை பத்தி பேசல. ஏய் சரி இங்க பாருங்க. சரி சொல்லு. நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்களா? அதை முத சொல்லுங்க, அப்புறம் நான் சொல்றேன். பெருசா ஒன்றும் பிளான் இல்ல. எங்க பழைய ஊர்ல ஒரு வீடு இருக்கு, தோட்டத்தோட சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சின்னதா இருக்கும். அங்க வேணா போலாமான்ட்டு பிளான் பண்ணிருக்கேன். வரியா எப்படி? இல்ல அங்கேயும் போய் 2 பேர் தானே இருப்போம், இங்கே இருக்கலாம்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாப்பிட்டு அப்படியே உரமா படுத்துக்கிடுவேன். அதான் தெரியுமே, அதுக்கு தான் லாக்கி. எது? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா சரி அப்ப நான் துணியெல்லாம் பேக் பண்றேன், அங்கேயே போலாம். சரி சீக்கிரம் போய் பேக் பண்ணு. அவதான் என்னவ. எம்மா முதலாளியம்மா. பத்திராளியக்க வந்தேலுக்கு ஒரு தம்ளர் காப்பி தருவீன்னு பார்த்தா தர மாட்டீங்க. இல்ல பாலெல்லாம் அவங்கள கறக்க சொல்லிட்டேன். அவங்களே கறந்து சொசைட்டில கொடுங்க, கொஞ்சம் பால் மட்டும் கொண்டாங்கன்னு. அவனு இனிமேதான் கொண்டு வருவானுவெல்லாம் இருக்கும். இப்பதான் கொஞ்சோட பால் இருந்தது, தயிருக்கு உர ஊத்தி வச்சேன். நீ இப்ப வருவீர் நீங்கள் 2 வரணும், எனக்கு என்ன கனவா கண்டேனா? இனிமேதான் அவனும் மாடை பத்திட்டு வருவானுவே. வந்த அப்புறம் பால் கொண்டு வந்தானுன்னா இங்க 4-5 பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கலாம். சாயங்காலம் கொடுக்க பால் அதை கொடுத்துட்டு வேற மீதி கிடந்தனா அதை நான் காய்ச்சி போடுவேன். ஏன்னா பால் காப்பி வேணும்னா கொஞ்ச நேரம் இருங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்க. வேற நான் என்னத்த சொல்ல? வீடு தேடி வந்தேலுக்கு நல்ல மரியாதை போங்க. உங்களுக்குன்னு கொண்டுகிட்டு வந்தோம் பாரு. நாங்கள் வந்த முருங்கலையே எல்லாருக்கும் கொடுத்துட்டு சும்மா இருந்திருக்கணும். சரி பாவம் பத்திராளிக்காகவும் கொடுப்போன்னு வந்தோம்ல. அடனே கொஞ்சம் இருங்கன்னு தானே சொல்லியே, கொஞ்சம் இருங்களா, நான் தாரேன். பாலுக்கு வரந்ததான் காப்பி போட்டு தாரேன். இதான் வந்துட்டானுவ போல இருக்கு, சத்தம் கேக்குது. இருங்களா, இந்த அவன் பால் கொண்டு வந்திருப்பான். எங்க மைனியே ஒரு சிடுமூஞ்சி, அதுகிட்ட போய் நீ பால் காப்பி கேட்க போயிரு. உங்க மைனி பணக்காரி இதெல்லாம் யாரு? சரியான கஞ்ச டிக்ஷனரிலா. அந்த ஒரு முறுக்கு மிச்சரு கடலைன்னு என்னத்தையாவது பிளாஸ்டிக்ல போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம், தின்னுட்டு போட்டேன்னு கொண்டு வந்து தருதா பத்தியா? இதுக்குதான் எதுவும் எதிர்பார்க்கப்படாதுங்கிறது. எதிர்பார்த்தா அப்படிதான் தோணும். அதுக்குதான் வாசலோட ஓடிடுவோன்னே. கேட்டியா? உள்ள போவோம், உட்காருவோம், பத்திராளியை காட்ட காப்பி கிப்பி குடிச்சிட்டு போவோன்ட்டு வந்தல்ல. எங்க மைனி கடைசியில நல்லா பண்ணி விட்டுருச்சா? நாளைக்கு காப்பி குடிக்காம போறதா இல்ல. வா, அந்த வேலைக்காரனோളം எப்படி வேலை பார்க்கணும் என்னன்னு கேட்டு பாப்போம். நம்ம சேர்த்து விட்ட அலுவல்ல. ஆமா வா போய் பாப்போம். பாலை கறந்து சொசைட்டிக்கு கொடுத்தீங்களா? ஆமாம்மா, சொசைட்டிக்கு பால் கொடுத்துட்டோம். இந்தாங்க கார்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு போல கொடுத்துருப்பிய பால்? 50 லிட்டர் பால் கொடுத்துருக்கோமா. இந்த வீட்டுக்கு கொஞ்சம் பால் கொண்டு வர சொன்னீங்கல்ல, இதுல ஒரு 5-6 லிட்டர் இருக்கும், பாத்துக்கிடுங்க. போதும்லம்மா? பரவாயில்லையே, முத நாளே அவ்வளவு கறந்து கொடுத்தீங்களா? ஆமாம்மா, நாங்க மாடெல்லாம் எங்க கைவசம் கொண்டு வந்துட்டோம்ல, அதனால எல்லாம் நல்லா படிஞ்சிருச்சு. மாடெல்லாம் கட்டியாச்சுமா. சிறப்பு, நாங்க கிளம்புறோம். நாங்க வேலைக்கு சேர்த்து விட்ட ஆளுவை எப்படி கன் மாதிரி வேலை செய்யாங்கன்னு. சரிம்மா, அப்ப நாங்க வாரோம். சரி நீங்க போங்க. ஏமா எங்களுக்கும் ஒரு தடவை பால் காப்பி கிடைக்குமா? சரி கொட்டாய்க்கு போங்க, போட்டு கொண்டாடுறேன். சரிம்மா, சந்தோஷம். சங்கர் வா, ஆட்டுக்கு கொஞ்சம் புல்லடி போட்டு தண்ணி வச்சுட்டு போவோம். சரி பாஸ். என்ன வைனி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிய? 50 லிட்டர் பால் உங்களை விட அதிகமா கறந்துட்டான்னு. ஆமால, எப்பயும் கரெக்டா தான் இருக்கும். இப்போ அங்கே 50 லிட்டர் கொடுத்துருக்கானுவங்க, இதுல ஒரு 5-6 லிட்டர் இருக்குங்க. எப்படின்னு யோசிக்கேன். எப்படின்னா எங்க வேலையானவ அப்படிப்பட்ட ஆளுவே. கண்ணு குட்டிக்கெல்லாம் விட்டானுவலா இல்லையான்னு தெரியலையே, அவ்வளோ பழையும் கறந்துட்டானுவ போல இருக்கு. அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லணுமே.
நான் கண்ணுக்குட்டிக்கெல்லாம் பால் கொஞ்சம் விட்டுட்டு தான் கறப்பேன். மொத்தமா எல்லாத்தையும் கறந்துடக்கூடாது, சொல்ல மறந்துட்டேன் உன்கிட்ட. அடுத்த முறை கொஞ்சம் பார்த்து கவனமா கறங்கன்னு சொல்லணும். கம்மியா பால் சொசைட்டி கம்மியா கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாம ஆக்கிடக்கூடாது. அந்த பாவத்தை எங்க கொண்டு கொட்டேன்? முதையே சொல்லியிருக்கலாம்ல மைனி. சரிலாம் மறந்துட்டேன். சரி வாங்க, இந்த காடை அவன்கிட்டே கொடுத்துருந்துருக்கலாம் போல. அவன்கிட்ட சரி காலையில கொடுத்துக்கிடுவோம். விடிய காலமும் பாலை கறந்து கொடுக்கணும்ல. எல்லாம் உள்ள வாங்க. சரி காப்பி போட்டு தாரேன், குடிச்சிட்டு போங்க. நீங்க போய் காப்பி போடுங்க, நாங்க இந்த வாரம். அந்த பாலிக்கனை உள்ள ஊத்திக்கி கொண்டு வந்து தாங்க, அப்பதான் காப்பி போட்டு தருவேன் அம்மா. கொழுப்பை பற்றிய உங்க குள்ளச்சிக்கு பாலை கொண்டு போய் கொடுத்தாதான் காப்பி போட்டு தருமா. வாவ், இது வாங்க உங்க வீடு. ஆமா, பழைய காலத்து வீடு, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அட நீங்க வேறங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இடத்த பார்த்த உடனே. பாருங்க, வீட்டுக்குள்ளேயே கிணறு வச்சிருக்கீங்க. கிணறு நிறைய தண்ணி கிடக்கும் போல இருக்கு. அட என்ன இவா, இதுக்கு முன்னாடி கணத்தையே பார்த்தது இல்லாத மாதிரி நடந்துக்கிறா. நிறைய தண்ணி கிடக்கு இந்த கிணத்துல. தண்ணி மோந்து மோந்தே யூஸ் பண்ணிக்கிடலாம், தண்ணி இறைக்கவே தேவையில்ல. சோ நைஸ். ஏ லூசு, என்ன சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல, வா வீட்டுக்குள்ள போலாம். இதுக்கே ஆச்சரியப்பட்டுட்டா எப்படி? இன்னும் வீட்டுக்கு பின்னாடி பாரு, இன்னும் சூப்பரா இருக்கும். அப்படியா? ஜாலி. சீக்கிரம் வாங்க போய் பார்க்கலாம். அட பொறுமா, வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு, திறக்க வேண்டாமா? அப்பனா சீக்கிரம் வாங்க. விளையாட்டு பிள்ளையா இருக்காமா. வீடு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க சாலினி. ஏன்னா இது எங்களோட பழைய வீடு, இங்க அவ்வளவு நாங்க வரமாட்டோம், அதனாலதான் இப்படி இருக்கு. கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணனா சரியாயிரும். என்ன ஒண்ணும் சொல்லாம போறா சாலினி? சாலினி உள்ள வந்து பார்த்ததும் பாலடைஞ்ச வீடு கணங்கா இருக்குன்னு சாக்காயிட்டாலோ, அதான் கடுப்பாகி பேசாம போறா போல இருக்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டானோ நினைச்சுக்கிட்டு காண்டாயிட்டாலும் நம்ம மேல. சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். சாலினிமா, ஒய் பொண்டாட்டி. என்ன சாலினி, கோவமாயிட்டியா? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. நான் ஒன்னும் அதுக்காகலாம் கோவப்படல. இந்த பொண்டாட்டி வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன், எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அது சும்மா அடியா பொண்டாட்டி, அப்படியே சப்புன்னு அரைஞ்சு விடுவேன் அம்மா. சரி சரி கோவப்படாத. உனக்கு இந்த வீடு பிடிக்கல தானே? அட கோப்பல, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாவுமா? உண்மையாதான் கோப்பல. பழைய வீடா இருந்தாலும் எல்லாம் அழகா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படியெல்லாம் வீட்டை பத்தி எவ்வளவு வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி எல்லாம் இருக்க வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க முன்னாடி சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்ப எங்க பாட்டி வீடுலாம் இப்படிதான் இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். நாளுக்கு நாள் எனக்கு இவளுக்கு மேல இருக்க அளவு அதிகமாகிட்டே போகுது. வித்தியாசமான பொண்ணா இருக்கா. பணக்கார வீட்டுக்குள்ள எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் விரும்புறதுன்னு தெரியலையே. கலெக்ஷன்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. இந்த கப்பல் சாசர் எல்லாம் எல்லாமே மண்பானையிலே செஞ்சிருக்காங்க. சோ நைஸ். என்ன சாலினி, அது வேணுமா? ஆமாங்க, நல்லா இருக்குது. இது போகும்போது நம்ம எடுத்துட்டு போயிருவோமா? சரி சரி, எடுத்துட்டு போலாம். சூப்பருங்க, என் செல்ல கோப்பல. எங்க இந்த வழியா வீட்டுக்கு பின்னாடியும் போலாமா? ஆமா போலாம். அப்ப வாங்குங்க போவோம். போலாமே. எனக்கு இந்த வீட்ல எல்லா இடமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், வீட்டுக்கு பின்னாடி பார்த்தா பச்சை பசேன்னு புல் வெளியே அழகா இருக்கு. ஆமா, சின்ன வயசுல அடிக்கடி நாங்க இங்க வருவோம், நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வராம ஏமாத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்ல. நடப்பு வாங்குங்க, இப்படி ஏதாவது சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டே இருங்க. சரி வா வா. எங்க நம்ம ஒரு வாரமும் அங்கதான் ஸ்டே பண்ண போறோம் சொல்லிட்டேன். திடீர்னு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடாதீங்க அம்மா. அப்படியே போறதா இருந்தா நீங்க போங்க, நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன். சரி லூசு, நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்படியே போறதா இருந்தாலும் உன்னையே கூட்டிட்டு போக மாட்டேன். நீங்க கூட்டால நான் வரமாட்டேன்னு சொன்னேன். போறதா இருந்தா நீங்க மட்டும் போங்க, நான் இங்கதான் இருப்பேன். வாவ், எவ்வளவு கொய்யாப்பழம் கிடக்குது. இரு சாலினி, நான் உனக்கு பறிச்சு தரேன். இந்த சாலினி கொய்யாப்பழம் சாப்பிட்டு பாரு, டேஸ்டா இருக்கும். எனக்கு இந்த கொய்யாப்பழம் வேண்டாம். ஏன், என்னாச்சு? உனக்கு கொய்யாப்பழம்னா பிடிக்காதா? இல்ல, கொய்யாப்பழம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு இந்த கொய்யாப்பழம் வேண்டாம். அப்புறம் வேற பறிச்சு தரவா? இல்ல, எனக்கு அதோ அந்த கொய்யாப்பழம் வேணும். ஏய் சாலினி, அது எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு பாத்தியா இல்லையா? அந்த கொய்யாப்பழம் வேணும்ன்ற. இதோ பக்கத்துல எவ்வளவு கொய்யாப்பழம் கிடக்கு, இதை பறிச்சு தரி சாப்பிடு, நல்லா டேஸ்டா இனிப்பா இருக்கும். எனக்கு அதுதான் வேணும், இல்லைன்னா கொய்யாப்பழமே வேண்டாம். அடிப்பாவி, பக்கத்துல இவ்வளவு பழம் கிடக்கு, இந்த பழம் வேண்டான்னு ஹைட்ல கிடக்குற அந்த பழத்தை வேணுங்கிற. இது உனக்கே ஓவரா தெரியல? மனசாச்சு இருக்காடி பண்ணி. எது? இல்ல சும்மா சும்மா. இப்ப என்ன, உனக்கு அந்த பழம் தானே வேணும்? இரு, கையை கால் உடஞ்சாலும் பரவாயில்ல, நான் எப்படி ஆயின்னு அதை பறிச்சு உனக்கு தாரேன். இந்தா முதல் இந்த பழத்தை பிடி, நான் உனக்கு பறிச்சு தாரேன். ராட்சசி, அப்ப கூட வேண்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாளான்னு பாரு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இவன் கையை காலும் உடஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த கொய்யாப்பழம் தான் வேணும்னு. எங்க நான் என்ன பறிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே பறிச்சுக்கிறேன். வேற புருஷன் பறிச்சு தரலன்னா என்ன மரியாதை இருக்கு புருஷனுக்கு? ஆமா, எனக்கு ஒண்ணுதான் புரியல. இந்த பக்கத்துல கிடக்கிற கொய்யாப்பழம் வேண்டாம், இந்த மேல கிடக்கிற இந்த கொய்யாப்பழம் தான் வேணுங்கிறிய, ஏன் அப்படி?
அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அந்த பழத்துல? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை கோப்பல, ஈஸியாக கிடச்சிட்டா எதுக்கும் மதிப்பு இருக்காது. அதான் எனக்கு அந்த பழம் தான் வேணும். ஏடி இதெல்லாம் ஒரு விஷயமாடி? இதெல்லாம் கொஞ்சம் உனக்கே ஓவரா தெரியல. சரி, உங்களால் முடியலன்னா விடுங்க, நானே பறிச்சுக்கிடுறேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ அங்கேயே நில்லு, நான் பறிச்சு தரேன். இந்த பிடி, நீ கேட்ட பழம். ஐ ரொம்ப தேங்க்ஸ் கோப்பல. ஐ ஜாலி ஜாலி, நான் கேட்ட பழம் எனக்கு கிடைச்சிருச்சு. அடிப்பாவி, இவ்வளோ கஷ்டப்பட்டு பறிச்சு தந்தவன கண்டுக்கிறாளா பாரு, பாட்டுக்கு துள்ளி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. வாவ், சொர்க்கங்க சொர்க்கம். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த இடம். இவ்வளோ நாள் இந்த இடத்துக்கு என்னைய கூட்டிட்டு வராம என்னைய மிஸ் பண்ண வச்சிட்டீங்களே. வாவ். புத்துக்கல்லு மாதிரி புருஷன் பக்கத்துல நிற்கேன், எனக்கு முத்தம் தராளான்னு பாரு. சுத்தி இருக்க இடம்லாம் அழகா இருக்குன்னு அதுக்கு போய் முத்தம் கொடுத்துக்கிட்டு நிக்கா. நம்மளை மட்டும் கண்டுக்கிறாளான்னு பாரு. எல்லாம் என் நேரம். சரி, அவ சுத்தி பார்த்துட்டு வரட்டும், நம்ம இதுல கொஞ்ச நேரம் உட்காருவோம். அட, என்னது இது? இவ்வளவு நேரம் பச்சை பசேன்னு இருந்த இடம் திடீர்னு பாலைவனங்க இருக்கு. அம்மா சாலினி எங்க? சாலினி, சாலினி, சாலினி என்ன விட்டு எங்க போனா? சாலினி, சாலினி, ஐயோ சாலினி எங்க போனான்னு தெரியலையே. சாலினி, சாலினி, அவளுக்கு இது வேற புது இடமாச்சு, எங்க போனான்னு தெரியலையே. சாலினி, சாலினி, சாலினி எங்க போன? ஐயோ சாலினி எங்க போனான்னு தெரியலையே. மனசு வேற படப்படன்னு அடிக்குது, பயமா இருக்கு. சாலினி, என்னாச்சு இந்த சாலினிக்கு? ஒரு நிமிஷம் படுத்து எந்திரிக்கிறதுக்குள்ள ஆளை காணோம், எல்லாமே மாறி போன மாதிரி இருக்கு. என்ன சத்தம் அது? சாலினி, சாலினி, அட அது என் சாலினி தானே. என் சாலினி யாரு கூட போறா? சாலினி என்ன விட்டு போகாத, தயவு செய்து நில்லு சாலினி, என்ன விட்டு போகாத. சாலினி நில்லு, சாலினி என்ன விட்டு போகாத. ஏங்க என்னாச்சு? நான் எங்கேயும் போலையே. என்னது எங்கேயும் போலையா? அம்மா நம்ம இப்ப எங்க இருக்கோம்? இன்னும் நம்ம வீட்டுல தான் இருக்கோமா? ஏன் நமக்கு இந்த மாதிரி கனவு வந்துச்சு? ஏங்க என்னாச்சுங்க? நான் இப்பதான் குளிச்சுட்டு வரேன், நீங்க என்னன்னா போகாத போகாதன்னு கத்திட்டு இருக்கீங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்க எங்க போறீங்க? நீ ரெடி ஆகிட்டு, நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? ஏன் ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறாரு? ஏதாவது கெட்ட கனவு எதுவும் கண்டுட்டாரா என்னன்னு தெரியலையே. குளிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி கத்திட்டு நடக்காரு. சாலினி எங்கேயும் போகாத, என்னை விட்டு போகாதன்னு. நான் எங்க போறேன் இவரை விட்டு? ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு? என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேல சாலினின்னு அவகிட்ட கத்தி கேட்கணும் போல இருக்கு. ஆனா அவ என்ன நினைப்பாலோ தெரியல. மனசே சரியில்லை. கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு கெட்ட கனவா? சே, இப்பதான் சாலினி கிட்ட நானே கொஞ்சம் பழக ஆரம்பிச்சேன். ஒருவேளை என் மனசுக்குள்ள இருக்க பயந்தான் அப்படி கனவா வந்திருக்குமா? சரி, சாலினி ரெடி ஆகிட்டு வரட்டும், அதுக்குள்ள கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வருவோம். மனசே சரியில்லை, கொஞ்ச நேரம் இதுல உட்கார்ந்துட்டு போவோம். கொஞ்ச நேரம் இதுல ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். அட, இவன் இங்கதான் இருக்கானா? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கோம். இவன் எப்படியும் நம்மளை பார்த்ததும் கோவப்படுவான். அப்படி இப்படி அவன்கிட்ட ஏதாவது ஒரு டிராமாவை பண்ணி சமாதானமா பேசி எப்படியும் இவனை அந்த சாலினிகிட்ட இருந்து பிரிக்கணும். சந்தோஷ், சந்தோஷ். யார் இது நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறது? சந்தோஷ், நான் தான். நீயா? என்ன இவன் நம்மளை பார்த்ததும் ஒன்று கோவப்படுவான், சண்டைக்கு வருவான்னு பார்த்தனா என்ன நீயாங்கிற? பார்த்தா கோவத்தில் அடிக்கலாம் செய்வான்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். எப்படியும் சமாளித்து மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிடலாம், இவன் கூட எப்படியாயின்னு பேசி அவளை பிரிச்சிடலாம்னு நினச்சேன். இவன் இப்படி நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் கோவமெல்லாம் வருது இவன் மேலே. அவ்வளோ அலட்சியமாக போயிட்டேனா நான்? இவனை அப்படியெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாது. ஆமா, என்ன சந்தோஷ், எப்படி இருக்க? அம்மா, யார் நீ? யாருன்னே தெரியாதவங்க கிட்ட வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? வழிய விடு, வண்டி எடுக்க போட்டோம். இரு இரு, எங்க போற? உன்கிட்ட பேசலான்னு தான் வந்திருக்கேன். நீ என்ன கோச்சிக்கிட்டு கிளம்புற? கோவமா? பழைய சந்தோஷா இருந்திருந்தா உன்னை நான் இப்ப என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் இப்போ சாலினியோட சந்தோஷா மாறி இருக்கேன். அதனால நீ இப்ப நின்று என் முன்னாடி பேசிக்கிட்டு நிக்க. உன்ன மாதிரி ஒருத்தி என் வாழ்க்கையில இருந்ததை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க விரும்பல. தயவு செய்து தூரமா போயிரு. என் வாழ்க்கையில காதல்னு ஒண்ணுக்கு உருவத்தை உன்னைய தப்பா கொடுத்துட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது காதலோட அர்த்தம் என்னன்னு. அது என் சாலினி மட்டும்தான். அவளை மட்டும்தான் நான் இப்ப விரும்புறேன். நீ தயவு செய்து என்கிட்ட வந்து இன்னொருக்கா இப்படி பேச முயற்சி பண்ணாத. தள்ளிப்போ, வண்டி எடுக்கணும். உன்னைய பார்க்கும்போது கூட என் மனசுல எதுவும் தோணல. ஆனா
என் சாலினியை பார்க்கும்போது அவளோட கண்ணை பார்க்கும்போது நான் 7 ஜென்மம் வாழ்ந்த ஒரு பலன் எனக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு நான் அவளை விரும்புறேன். அதனாலதான் என்னமோ உன்னை பார்த்தா கூட எனக்கு இப்ப எந்த இதுவுமே தோணல. அதனாலதான் நீ யாருன்னு கேட்டேன். இவன் என்ன பார்த்து யார் நீன்னு கேட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சொல்லின்னு வார்த்தைக்கு சொல்றது தான் என்னால் தாங்கிக்க முடியல. இவனை இப்படியே விட்டுறக்கூடாது. இங்கே பாரு சந்தோஷ், நான் பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக என்ன யாருன்னே தெரியாத மாதிரி என்னோட வாழ்க்கையில் வராத, என்கிட்ட பேச முயற்சி பண்ணாதன்னு சொல்லாத. நான் பண்ண தப்பை இப்போ உணர்ந்துட்டேன். தயவு செய்து என்னைய மன்னிச்சு என்னைய ஏற்றுக்க. இல்லைன்னா மன்னிச்சுட்டுன்னு மட்டுமாவது சொல்லு. அப்போதான் என் மனசாட்சி என்ன மன்னிக்கும். நான் உனக்கு பண்ணினது பெரிய தப்பு தான். இந்த மாதிரி டிராமாலாம் என்கிட்ட பண்ணாத. இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன மன்னிப்பு தானே வேணும். சரி, மன்னிச்சிட்டேன், வழியை விடு. என் மேலே கோவப்பட்டு என்னை அடிச்சிருந்தா கூட என்னால் ஜீரணிக்க முடியும். இன்னும் மேலே மேலே அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கான். அதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல. இவனை அப்படியே விடக்கூடாது. சந்தோஷ், என் மேலே கோவப்பட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் இப்படி அலட்சியப்படுத்தாத. என்ன சொன்ன? உன் மேல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கா? நீ ஒருத்தி என் வாழ்க்கையில இருந்ததை நான் மறந்து பல நாள் ஆச்சு. என் மனசு முழுக்க சாலினி மட்டும்தான் இருக்கா. தேவையில்லாம இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காம இடத்த காலி பண்ணு. என்னது உன் சாலினியா? யார்டா சொன்னா அவ உன்னோட சாலினின்னு? உனக்கு எல்லாரையும் நம்பி ஏமாறுறதே வேலையா போச்சு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நான் சொல்றதை கேளு. ஒழுங்கா அவளை விட்டுட்டு என் கூட சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. அன்னைக்கு சும்மா தான் சொன்னேன், நீ கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு கூட உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு போகணும்னு. ஆனா கடைசியில நான் சொன்ன மாதிரியே தான் நடக்க போகுது. என்ன பண்றது? உன் தலைவிதி அப்படி இருக்கு. அவ வேற ஒருத்தனுக்கு சொந்தமானவ. ஏய், வாய மூடு. என் சாலினி பத்தியே என்கிட்ட தப்பா பேசுறியா? இன்னைக்கு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் பாரு. என் சாலினியை பத்தி பேசுற தகுதியே உனக்கு கிடையாது. வலிக்குது சந்தோஷ், விடு விடு. எப்பா விடுப்பா வந்த பிள்ளைய. என்னதான் கோவம் இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட இப்படியாப்பா நடந்துக்கிறது? விடுப்பா முத. இங்க பாரு, இன்னொருக்கா என் சாலினியை பத்தி எதனா பேசி பாரு, உன்னை அப்புறம் உயிரோட விட மாட்டேன் பாத்துக்க. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், அவ வேற ஒருத்தனுக்கு சொந்தமானவ. உன்னை விட்டுட்டு போகதான் போறா. நீ ஏமாந்து நிக்க போற பாரு. ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ஏமா யாருமா நீ? முத நீ பத்திரமா வீடு போய் சேருமா. இன்னொருக்கா உன்னைய பார்த்தேன், உன் சாவு என் கையில தான் பாத்துக்க. ஏப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? விடுங்க ஐயா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு எல்லாத்துலயும் அவசரம். கோவம் மட்டும் பொசுக்குன்னு வந்துருது. என்னமோப்பா, பார்த்து வீடு போய் சேரு. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பொறுமையே இல்ல. நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிச்சு சிந்திக்கிற திறனே இல்லாம அலையுதுவேன். எல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. சார், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு இங்க வந்தனா, இவ வந்து நம்ம நிம்மதியை இன்னும் கெடுத்துட்டு போயிட்டா. அவ சொல்லிட்டு போனதுதான் மண்டையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. பள்ளியறையிலே அந்த பாப்பாவுக்கும் ராஜாவுக்கும் சாந்தி முகூர்த்தம். சாந்தி என்றால் என்னவென்று ராணியை கேட்டாராம். ராணி தானும் அந்த கேள்வியை ராஜாவை கேட்டாளா. ஏனம்மா அது ஏனம்மா? இன்னைக்கு சந்தோஷ் நம்மளை பார்த்து ஷாக் ஆக போறாரு. இவ்வளோ அழகா இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு. வெளியில தான் இருப்பாரா இருக்கும் சோஃபால. போய் பாப்போம். கோப்ல நான் ரெடி. வாங்க நாம போலாம். அட என்ன ஆளை காணோம்? இங்க தானே இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க போனாரு? எங்க எங்க ஏ கோப்ல, எங்க போய் தொலைஞ்சீங்க? அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்று ஷாக் ஆக போறாருன்னு பார்த்தா ஆளை காணுமே. எங்க போய் தொலைஞ்சாரு? அட என்ன இங்கேயும் காணோம். எங்க போயிருப்பாரு? ரெடியாக தான் சொன்னாரு. ரெடியாக சொல்லிட்டு இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. வெளியில போய் பார்ப்போம் வண்டி இருக்கான்னு. என்னது இது, வண்டியையும் காணோம். அப்ப எங்கேயும் வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டாரு போலயே. என்ன ஆச்சு இந்த கோப்பிளைக்கு? ஏதும் அவசரமா போனை பண்ணி வர சொல்லிட்டாங்கன்னு எதுவும் போயிட்டாரா? அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரிங்கு போது. என்ன ஃபோன் சத்தம் உள்ள கேட்குற மாதிரி இருக்கு? சரியா போச்சு, போனையும் வச்சுட்டு போயிட்டாரா? போனையும் வச்சுட்டு அப்படி எங்க போனாரு? பேசாட்டிக்கு விமலண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்ப்போமா? ஆமா, அனுமந்திட்ட கேட்டா எல்லாம் தெரியும். அவரு தான் ஆவுன்னா அவரை கூப்பிட்டுருவாரு. நம்ம இல்லாம கூட இந்த மனசை இருந்துருவாரு. இந்த அனுமந்த் இல்லாம இருக்க மாட்டாரு. அவருக்கே ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்னமா தங்கச்சி, இன்னைக்குதான் எனக்கு டியூட்டி இல்லையே. டியூட்டி இல்லாம எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஐயோ விளாடாதீங்கண்ணா. நான் விளாடுறேன்னா? உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு வீட்டுல இருப்பான். அவன்கிட்ட நேரடியா பேசாம போன் போட்டு என்கிட்ட சொல்லி என்கிட்ட இருந்து அவன்கிட்ட போகணுமா? அவன் கடையில இருக்கும்போது தானே நீ அந்த மாதிரி போன் பண்ணி என்கிட்ட சொல்லுவ. இப்ப வீட்டுல நேர்ல இருக்க புருஷன்கிட்ட நேர்ல பேசாம இங்க போன் பண்ணிக்கிட்டு இருக்க.
அவர் வீட்ல இருந்தா நான் என்ன உங்களுக்கு ஃபோன் பண்ண போறேன்? அவரை காணணும்னு தான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். நீங்க ஏதோ அவரை கூப்பிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு. என்னம்மா சொல்ற? அவனை காணுமா? ஆமாண்ணா, வெளியில போலாம் கிளம்புன்னு சொன்னாரு. நான் கிளம்பிட்டு இருந்தேன். சரி வெளியில தான் இருக்காரு போலன்னு வந்து பார்த்தா வண்டியும் காணோம், ஆளையும் காணோம். ஃபோன் அடிச்சு பார்த்தேன்னா ஃபோனு வீட்டுக்குள்ள ரிங் அடிச்சுட்டு அடக்கு. அதான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். ஒருவேளை நீங்க எங்கேயும் கூப்பிட்டுருப்பீங்களா, அதான் அங்க கிளம்பி வந்துட்டாரோன்னு. அப்ப அங்க வரலையா அவரு? இங்க வரலையேம்மா. அவன் தான் ஒரு வாரம் லீவு சொல்லிட்டு போயிருக்கானே. வேற எதுக்கு நாங்க கூப்பிட போறோம்? சரி, போன் அங்கதானே இருக்குங்க. அப்ப எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பான். வந்துருவான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. சரிண்ணா. சரிம்மா, அவன் வந்ததை எனக்கு ஒரு போன் அடினா. சரி சரி, எதுக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அட கோப்பல அதோ வராரு. எங்க போயிட்டு வராரு இப்போ? சொல்லாம கொள்ளாம எங்கனா பெய்யறது இந்த கோப்பல. ஆமா, எங்க போய் தொலைஞ்சிங்க? இவ்வளவு நேரமா உங்களை காணணும் போன் அடிச்சு பாக்கேன். போனையும் வீட்டுல போட்டு போயிட்டீங்க. எங்க தான் போனீங்க? சீக்கிரம் வாங்க, நான் ரெடி ஆயிட்டேன். உங்களுக்கு வேற துணி மாத்தணும்ல, எடுத்து வைக்கட்டுமா? என்ன பேய் இருந்த மாதிரி நிக்கிறீங்க? சரி வாங்க வாங்க, லேட் ஆகுதுல்ல, நான் சீக்கிரம் துணியை எடுத்து வைக்கேன். இங்க துணியை மாத்தினதான் கிளம்பிடலாம். கல்லூரி வாங்கின மாதிரி நிப்பாரு, ஒரு வார்த்தை பேசாம. எப்படிதான் இப்படிலாம் இருக்க முடியுமோ தெரியல. வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிட்டு போயிட்டு வந்தேன். கடைசியில பார்த்தா ஏன்டா வெளியே போனோம்னு ஆச்சு. இந்த வேணி வேற கொஞ்சம் நெஞ்சு இருந்த குழப்பத்தையும் கூட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டு போயிட்டா. ஏற்கனவே இந்த கனவு வேற நம்மளை பாடாப்படுத்துது. இதுல இவ வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாலே என்ன பண்ணான்னு தெரியல எனக்கு. இப்போ எனக்கே ஏற்கனவே கல்யாணத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு இவளால. இப்போ மேலும் நம்பிக்கை போயிருச்சு. இவ நம்மளோட தான் இருப்பாளா, இல்ல சாலினியும் நம்மளை விட்டு போயிருவாளா? அவட்ட கேட்கணும்னு வாய் தொண்டை வரைக்கும் நிக்குது. கேட்டா என்ன நினைப்பாளோன்னு பயமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் முத வெளியில கூப்பிட்டு போறேன்னு நான் தான் சந்தோஷமா கிளம்பு வெளியே போலான்னு சொன்னேன். இப்போ வெளியே போகணுமான்னு இருக்கு. என்ன பண்ணனே தெரியல. சரி, போய் தான் ஆகணும். போவோம்.